பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா கானா வினோத் விசஸ் பார்வதிக்கு இடையே பயங்கரமான பிரச்சனைகள். அதுல யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் சரி இருக்கு, இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துரும். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போடுங்க. ஸோ நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இதோட சண்டை எங்க ஆரம்பிச்சது அப்படின்றது பாத்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நேத்து என்ன மட்டும் சாரி கேட்க சொன்னீங்களே, இன்னைக்கு ஏன் கானா வினோத்தை சாரி கேட்க சொல்ல அப்படின்றத ஆரம்பிச்சுது. அங்க அது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு, ஒரு பக்கம் திவாகருக்கு சாரி கொடுத்து திவாகர் பக்கத்தில் திரும்ப போய் இணைஞ்சிடலாம் அப்படின்றது இன்டென்ஷன். இன்னொரு பக்கம் அது வந்து நான் லைவ் எபிசோட்ல இன்னொரு அனலைசிஸ் சொல்றேன், அதை நைட்டு பார்த்தோம். ஸோ இதுதான் மெயின் இன்டென்ஷன். பார்வதி வந்து திவாகர் கூட சேரலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு நியாயம். இன்னொரு பக்கம் ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அப்ப திவாகர் இவரு சடனா வினோத் எழுது ஒரு விஷயத்த போட்டுருவாரு. நீ வாடா போடான்னு பேசுறியே, அதுக்கு நீ சாரி கேட்டியா, அதுக்கு நியாயமா இருக்கான்ற ஒரு பாயிண்ட் எடுத்து கரெக்டா கானா வினோத் வைப்பார். அப்பயே பார்வதி வந்து அந்த ஒரு பாயிண்ட்லயே காலி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துகிட்டு பேசுவாங்க. திவாகர் கலையரசன்லாம் சேர்த்துக்கிட்டு 5 ஓட்ஸ் விழுந்தது என்னுடைய பிரச்சனைக்காக அவன் வந்தான்றதுக்காக, அவர் வந்தாருன்றதால தான் உழுந்துதான், அவர் இப்படிதான் சொல்லுவார் பாரு அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசுவாங்க. அவருக்கு அந்த டவுட் இருக்கு, ஒருவேளை பார்வதிக்கு சப்போர்ட்டா போனதால தான் நமக்கு ஓட்டு விழுந்துச்சோ, இதெல்லாம் ஆயிருச்சோ அப்படின்ற சப்போர்ட் இருக்கு. பட் அது இன்னமும் உண்மைதான். இன்னொரு பக்கம் பார்வதி கூட இருந்ததால தான் அந்த கேங் கனியன் கோ கேங்லாம் வந்து நாமினேட் பண்ணி ஓட்டு போட்டாங்க. அதனால அந்த ஃபீல் வர்றதுல தப்பு இல்லை, ஏன்னா அது ஆக்சுவலி ட்ரூத், அதுதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஓகே, ஸோ இதை பார்வதி சொல்றாங்க. அது வினோத்தே வந்து நேற்று ஜாடமாடியே சொல்லியிருப்பார், சொல்லாம சொல்லியிருப்பார். யாருக்கிட்ட, இவர்கிட்டே சொல்லியிருப்பாரு, கமருதீன் கிட்டலாம். நமக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை நம்ம போய் கேட்கணும், அது அவங்களுக்கு பட்டா எப்பறான்ற மாதிரி பேசியிருப்பாரு. அது நான் சொல்லலை. இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்வதி சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து நான் தான் அதை அத்தோட கம்முன்னு விட்டுனே பாரு, அந்த மாதிரி என்கிட்ட சீன் போடாத, வேற யாருக்கிட்டாவது போடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, திரும்ப 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 கானா வினோத்தை பத்தியே அந்த லிவிங் ஏரியால உட்காந்துட்டு அந்த டைனிங் டேபிள் பக்கத்துலேயே உட்காந்து வரிசையா பேசிட்டு இருந்தா நம்ம வாட்டுன்னு சைலண்டா போயிடும். ஆனா நம்மளை பத்தி இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருந்தா காண்டாவுமா ஆவாதா? கண்டிப்பா காண்டாவும். அந்த காண்டின் வெளிப்படுதான். ஸோ அத்தோட நான் கம்முன்னு போயிட்டேன் பாரு, நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த சீன் இங்க பேசி பேசி சீன் போடாத, இதெல்லாம் பண்ணாத பாருன்றதான் அவர் சொல்றாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணாத, இதெல்லாம் பண்ணாதன்னும் போது, என்ன என்கிட்ட மோதாதுன்னா என்ன, என்கிட்ட மோதாதுன்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்வதி வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்கல்ல, அதை அழகா அங்க ரைஸ் பண்ணிட்டு இந்த ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, உடனே என்ன சொல்றாரு, பின்னாடி ஏன் பேசுற அப்படின்னு கேட்கறேன். ஆமா, இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஆள்களை போய் பேசு, எதுக்கு பின்னாடி பேசுற, பின்னாடி எல்லாம் பேசாதன்னும் போது, இல்லையே நான் இங்கே டைனிங் ஏரியால உட்காந்துட்டு எல்லாரும் முன்னாடி தானே பேசுறேன், எல்லாரும் முன்னாடி தான் இருக்குன்றத சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது, அது பின்னாடி பேசுறதுதான். அந்த நபருக்கு முன்னிலையில் போய் பேசுவதுதான் கரெக்ட். நீங்க இன்னொருத்தர்கிட்ட உட்காந்து அவரை பத்தி சொல்லும் போது கடுப்பாக தான் செய்யும். அவர்கிட்டயே போய் டைரக்டா இது அப்படின்ற மாதிரி பேசி சால்வ் பண்ணிருக்கலாம்ல. ஏன் சால்வ் பண்ணலன்னா, பார்வதி சால்வ் பண்ண விரும்பல. அப்பதானே இது பல இடங்கள்ல பேச முடியும், பல இடங்கள்ல வந்து தெரிவிக்க முடியும் அப்படின்றதான் அவங்களோட இன்டென்ஷன். இதுல வந்து நான் யாருக்கிட்ட மோதணும் யாருக்கிட்ட பேசணுன்றது எனக்கு தெரியும். நான் யாருக்கிட்ட மோதணும் யாருக்கிட்ட பேசணுன்றது எனக்கு தெரியும். நீ எதுக்கு அதெல்லாம் சொல்ற, நான் மோதிப்பேன், எனக்கு நான் என் டார்கெட்டை முடிவு பண்ணிக்கிறேன், நீ எல்லாம் அதெல்லாம் சொல்லாத, நீ எல்லாம் இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகே, யாரு சண்டையை யாருக்கிட்ட பேசுற, என் சண்டை என்கிட்ட வந்து பேசு, மற்றவங்க கிட்ட எதுக்கு பேசுற, என் சண்டையை என்கிட்ட பேசி சால்வ் பண்ண அப்படின்றது தான் கானா வினோத்தோட பாயிண்ட். அது மாற்றுக்கிறது இல்லையே. நம்ம 2 பேருக்கு சண்டை வந்திருக்கு, அதை 2 பேரும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். நீ வந்து பேசினா முடிஞ்சு போச்சு. அதை விட்டு பின்னாடி உட்காந்துட்டு அவங்க பேச, கலையரசன் ஏத்தி விட, திவாகர் ஏத்தி விட, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது. இதுல கலையரசன் வந்து ஓட்டிங்கில் நான் அவர் சொல்லிதான் உனக்கு போட்டேன்ற மாதிரி பார்வதி பேரை கோத்து விடுறார், அங்க நடக்கல. இன்னொரு பக்கம் இவர் வந்து அவர் நிறைய இடத்துல ஏத்தி விடுவார், கொளுத்தி போடுவார் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டாபிக்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்து நான் யாருக்கிட்ட வேணாலும் அதை பேசுவேன், யாருக்கிட்ட வேணாலும் அது பேச முடியாது. அது பேசினாவே அது இட்ஸ் கம்ஸ் அண்டர் புரளி அப்படின்றது தான். அந்த நபரை தாண்டி பின்னாடி வந்து பேசுவதே புரளியில தான் வரும். யாருக்கிட்ட வேணாலும் பேசுறது உங்களோட விருப்பம். ஆனா அதுல இன்னொருத்தரை பத்தி பேசும்போது அது தப்பா போகும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுல பார்வதி. ஸோ இந்த வீட்டுல அவங்களுக்கு எதிராக யாராவது ஒரே ஒரு கேள்வியோ ஒரு கரெக்டான பாயிண்ட் வச்சுட்டா, அடுத்த ஒரு 2 மணி நேரத்திலே பார்வதி வந்து பின்னாடியே அவங்கள மோசமா பேசுறது என்ன, வார்த்தைகள் விடுவது என்ன, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இது. ஓகே, என் பிரச்சனை நான் என் பிரச்சனை நீ ஏன் பேசுறேன்னு கேட்கறாரு. அவர் தெளிவா என்ன சொல்றாரு, என் பிரச்சனை ஏன் பேசுறேன்னா, என் வாய் என்ன வேணாலும் நான் பேசுவேன், உன் வாயின்றதால என்ன வேணாலும் பேசுவேன். உங்களுக்கு உரிமை இருக்கு பேசுறதுக்கு. அதனால நீங்க என்ன பேசினாலும் அது கேட்கணும். உன்னை பத்தி ஒருத்தர் தப்பா பேசணுன்றதை அக்செப்ட் பண்ணல. உன் வாய் என்ன வேணாலும் பேசணும்னா அதுல செர்டன் நடந்த விஷயத்த மட்டும் தான் பேசணும். அதை விட்டுட்டு எக்ஸாஜரேட் பண்ணியோ, நடக்காத விஷயத்தை கிரியேட் பண்ணி சொல்றதோ, இந்த மாதிரி அத்தவங்க மேல பழிய போறது, இட் இஸ் நாட் அக்செப்டபிள், இட் இஸ் ஒன்லி கண்டெம்டட் அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே,
அப்புறம் ஒரு பாயிண்ட் சொல்றாங்கல்ல, உங்ககிட்ட பேசுறதால தான் கமருதீனை வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டாங்க, எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னும் போது அது சொன்னார், கானாவினோத் சொன்னார். ஒரு பக்கம் பார்வதி கூட பேசுறதால தான் இப்பெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். அதனால தான் ஒரு பக்கம் கமருதீனும் நாமினேஷன் வந்து, கமருதீன் இந்த மாதிரி பார்வதி கொடுக்கறதால நாமினேஷனும் வருது. இன்னொரு பக்கம் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் மூலியமாவும் நாமினேஷன் வந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கானாவினோத் சொன்னார் தான் சொல்லல. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட்மெண்ட்டும் எண்டிங் ஸ்டேட்மெண்ட் கானாவினோத் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், அதில் மாற்றுக்கிறதுல. ஸோ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்ன்ற மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்றாங்க. பட் இதுல அதை நீங்க 2 பேருக்கு உட்பட்ட பிரச்சனைனா அதை 2 பேரும் பேசி சால்வ் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க எடுத்துன்னு போய் பின்னாடி பண்ணி அதை எடுத்துட்டு போனா அது எக்ஸாஜரேட் ஆகி வேற மாதிரி அது டைவர்ஷன்ல போகுது. அதை தான் கானாவினோத் என்னை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. அதை பார்வதி ஏன் வாய் ஏன் இஷ்டம் ஏன் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கும் பார்வதி தான் ப்ரோமோ தான் பார்வதி அப்படின்ற மாதிரி 3 ப்ரோமோயிலும் பார்வதி தான் அப்படின்றது பார்க்க முடியுது. அப்ப இன்னைக்கான எபிசோடு நமக்கு எந்த ரீதியில இருக்க போகுதுன்றது கிளியர் கட்டா தெரிஞ்சு போச்சு. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே, பாய்.